மலையை பார்த்தா ஏற முடியுமான்னு சந்தேகமாக தான் இருக்குது. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறின்னு இருக்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம ஏற முடியுதான்னு. இதனுடைய பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இதனுடைய அந்த கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இது மலை மேலே வந்துட்டு இந்த கல்லுகளில் வந்து சின்ன சின்னதாக பாத்தி மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் தான் ஏறணும். பட் நான் இதையும் எதிர்பார்க்கல, இந்த மாதிரியான கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரிஸ்க்கு தான் இதெல்லாம். சேஃப்டியை கன்சிடர் பண்ணி வாங்க. பரவாயில்ல, இவங்க வந்துட்டாங்க. மக்கள் எப்படி ஏறுறாங்கன்னு. இப்படி வரலாறு நடந்த இடங்களை பாடப்புத்தகத்தில் படிக்கிறத விட அந்த வரலாறு நடந்த இடத்துலையே போய் பார்க்கறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம்னு சொல்லலாம். அந்த அனுபவத்தை தான் நாம் இப்போ செய்துட்ருக்கோம். வாங்க எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த அனுபவத்தை வந்து பார்க்குவீங்க. ஒரு மிகப்பெரிய பாறை, இது பாறையோட மலை. அந்த மலை மேலே ஏறின்னு இருக்கிறோம். நிச்சயமாக இப்படி இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் வந்து எதிர்பாராமல் நடக்கிற சில விஷயங்க. பயங்கரமான அட்வென்ச்சர் இது கூட. இவ்வளோ ஒரு அழகான கோட்டையில் திரைப்படங்களை வந்து ஷூட்டிங் எடுக்காமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. இதில் நிறைய திரைப்படங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் நடந்திருக்கு. அதாவது இந்த கோட்டைக்குள்ளே முழுமையாகவே வந்து பல இடங்களில் வந்து ஷூட்டிங் நடந்திருக்கு. குறிப்பாக வந்து அந்த காலத்தில் வந்து நாகராவுன்னு சொல்லிட்டு விஷ்ணுவர்தன் அவர்களுடைய இந்த திரைப்படங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ராமாச்சாரின்ற ஒரு யஷ் நடித்த திரைப்படத்தில் இருந்து கிளைமேக்ஸ் காட்சி பெரும்பாலுமான பகுதி வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. இந்த வட்டம் என்ன இருக்குங்களோ இதுக்கு மேலே இருந்து தான் வந்து ஒரு அந்த கிளைமேக்ஸை வந்து முடிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடம் தான் இந்த இடம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஏதோ வந்து துப்பது கொலாவாம் இது இந்த இடம். சரியான இடம் இது. டோட்டலாக பீக்கில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது டோட்டலாக பாறைகளுக்கு மேலே வந்துருக்குறோம். ஸோ போகலாம். ஆனால் ஒரு நல்ல அட்வென்ச்சராக இருந்தது இந்த இடம். அந்த மலை மேலே இருந்து ரொம்பவே சேஃபாக வந்து கீழே இறங்கிட்டோம். இந்த கோட்டையை போயிட்டே இருந்தால் அது போயிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு எல்லையே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. நாங்களும் வந்து காலையிலேருந்து சுற்றிட்டே இருக்கோம். அது பாட்டுக்கு நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். இந்த பிரம்மாண்ட கோட்டையில் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, அந்த உலக்கையாலேயே வந்துட்டு எதிரிகளை வந்து அடித்து கொன்ன ஒரு வீர மங்கையை பற்றி தான் வந்து இந்த கோட்டைக்குள்ளே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவங்களுடைய ஒரு வரலாறு வந்து இந்த கோட்டைக்குள்ளே வந்து இருக்குது. அது வந்து அவங்க இந்த இடத்துல தான் அந்த நிகழ்ச்சியை வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம திரைப்படத்துலேயே வந்து நான் பார்த்துருக்கேன். அதை நான் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது. அதனாலேயே வந்து இந்த கோட்டையை வந்து நான் கட்டாயமும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்தேன். அதே போல் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், இந்த காம்பவுண்டுகள் எல்லாமே வந்துட்டு ஒரு மனிதர் வந்து குரங்கு போல் வந்து மேலே ஏறி போகிற ஒரு காட்சி இருக்குது. நான் உங்களுக்கு போன காணொலியும் சொல்லியிருப்பேன். அவர் இங்கே தான் இருக்கிறாரு. அவர் ஏறுற காட்சியும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ಹೌದು, ಅದು ಪಾಟಿಗೆ ಹೋಗುತ್ತೆ. ಅದರಲ್ಲಿ ಏನಿದೆ ಹೆಂಗೆ ನೋಡ್ತಾ ಇದೆ ನೋಡಿ. ಅದು ಸ್ವಲ್ಪ ಅದು ಪಾರಿ என்ன பண்ணு பாரு. அது பார்க்குது. நீ எதனா பண்ணினா வரும் அது. ಇದೆ ಏನು ಹಂಗೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ. இந்த கோட்டை உள்ளே வந்துன்னு இருக்கிறோம். போயின்னு இருக்கு போயிட்டே இருக்குது.
எங்கே போகுதுன்னே தெரியல. அவ்வளோ விஷயம் இருக்குது, அவ்வளோ இடங்கள் இருக்குது இதுக்குள்ளே. ஒண்டாந்திரே ஏனோ அல்ல அக்கா தங்கையோட பள்ளமா, பெரிய பள்ளம். அதான் இது அந்தாண்டு ஒன்று பள்ளம் இருக்குது, அதுதான் பள்ளம் தெரியுது. ஓகே ஓகே ஓகே, வா வா வா. இது இந்த பசங்க இங்கே இப்படி தான் வந்துக்குதுங்க. ஓ, இப்போ நம்ம போகிறது இப்போ மறுபடியும் அந்த படிக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இங்கே போதும். நாங்கள் ಇದು ಮತ್ತೆ ಅದೇ ಆ ರಸ್ತೆಗೆ ಹೋಗುತ್ತೆ. நாங்கள் அந்த மேலே போனோம் பாருங்க, ಏನೋ ತೊಪ್ಪ ಕೊಲಾவோ ஏதோ இருந்தது. தொப்பத கொலா, துப்பத கொலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த பக்கம் வந்து படி வழிகள் இருக்குது, அந்த வழியிலேருந்து வரலாம் போல். ಇಲ್ಲ ಮೇಲಿಂದ ಇಲ್ಲ, ಆ ಕಡೆಯಿಂದ ಬಂದ್ವಿ. ನೀವೇನು ಅಲ್ಲಿ ಮೇಲೆ ಕೂತಿದ್ದವರು? ಇದೇನೋ ಕಾಶಿ ವಿಶ್ವನಾಥ್ ಟೆಂಪಲ್, ಆಂಜನೇಯ ಟೆಂಪಲ್ ಅಂತಿದೆ. 60,000ಪ್ಪ, 60. ಬನ್ನಿ ಬನ್ನಿ, ಅಲ್ಲಿ ಬೇಡ, ಬನ್ನಿ. நாம் ஆவலோடு தேடி வந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த ஒனக்கே ஒபவா கிண்டி அப்படின்ற ஒரு இடம் இந்த இடத்துல தான் இருக்குது. இங்கே தான் இருக்குது அந்த ஒனக்கே ஒபவா கிண்டின்னு சொல்லிட்டு, அந்த சின்ன கொகை. உலக்கையாலே வந்துட்டு எதிரிகளை அடித்து அவங்கள சாகடித்த ஒரு வீர மங்கை, அவங்கள பற்றின ஒரு கதை தான் இந்த இடம். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம், பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ಒನಕೆ ಒಬ್ಬ ಕಿಂಡಿಗೆ ಗೊತ್ತು ತೋರಿದಂತೆ ಇವಾಗ ಅಯ್ಯೋ ಯಪ್ಪ, ಆಗುತ್ತನ್ರಿ. ஓ எப்பா, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்தாங்கன்னா அடித்து சாவடிக்க வேற என்ன பண்ணுவாங்க சித்தப்பா? ஒனக்கே அப்படின்னா அது கன்னட சொல். ஒனக்கேன்றது தமிழில் பார்த்திங்கன்னா உலக்கை அப்படின்றது அதனுடைய பொருள். 18ஆம் நூற்றாண்டில் சித்திரதுர்காவில் சேர்ந்த ஒரு பெண்மணி இந்த இடத்துல வேலை செய்கிற காவலாளியோட மனைவி. அவர் மதிய உணவுக்காக அவங்க வீட்டுக்கு போகும்போது அவருடைய மனைவியை அந்த இடத்துல பாதுகாப்புக்காக வச்சிருப்பாரு. இங்கே பக்கத்தில் இருக்கிற குட்டையில் தண்ணி பிடிக்கிறதுக்காக அந்த ஒனக்கே ஒப்பவை இங்கே வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் ஹைதர் அலியோட அந்த படைகள்
படைகள் வந்து இந்த கோட்டையை வந்து முற்றுகையிடணும்னு சொல்லி வர்றதை வந்து அவங்க வந்து கவனித்து அந்த நேரத்தில் அவங்க கையில் இருந்த அந்த உலக்கையை எடுத்து வர ஒவ்வொரு எதிரிகளையுமே அந்த நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளேருந்து அவங்க வெளியில் வரும்போது அவங்கள அந்த உலக்கையால் அடித்து வந்து அவங்கள வந்து கொன்னிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இறுதி வரைக்குமே வந்து அவங்கள அடித்து கொன்னிருப்பாங்க. அந்த அடித்து கொன்னதில் அந்த உலக்கையும் வந்து முழுவதுமாக வந்து ரத்தம் படிஞ்சிருக்கும். அந்த உணவுக்காக போன அவருடைய கணவர் வந்து பார்க்கும்போது மனைவி வந்து மயங்கி விழுந்து கிடக்கிறதையும் அந்த உலக்கை முழுவதும் வந்து ரத்தம் இருக்கிறதையும் அப்போது எதிரிகளை வந்து அடிச்சிருக்கிறதையும் வந்து தெரிஞ்சு உடனடியாக வந்து இந்த கோட்டையில் இருக்கிற வீரர்களுக்கு எச்சரித்து அவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து காப்பாற்றுவாங்க. அந்த நேரத்தில் அந்த ஒனக்கே ஒப்பாவும் வந்து அந்த இடத்துல வந்து உயிர் பிரிஞ்சிடுறாங்க. அதனுடைய அந்த வெளிப்பாடாக தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒனக்கே ஒப்பாவா கிண்டி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருப்பாங்க. அந்த பெண்மணிக்கும் வந்துட்டு அவங்க ஒப்பாவான்றவங்கள உலக்கை ஒப்பாவான்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு வீர பெண்மணின்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு மரியாதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு பெண்கள் மேலே மிகப்பெரிய மரியாதையும் கௌரவமும் வந்து நமக்கு கூடுது. அதுக்காகவே இந்த இடத்த நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக வந்தேன். ஏன்னா இது ரொம்பவே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயமாக பார்க்குறேன் நான் இதை. போப்பா போச்சு பாப்பலாம். కనవ పయనం అంతా కనవ పయనం. బన్నీ 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 కోతి రాజా నిదాన నిదాన నిదానమ్మా నిదానమ్మా. అయ్యో చెప్పలే కొడ్రే. வா 42 அடி உயரம் இருக்கிற இந்த கோட்டை சுவரை ரொம்ப எளிதில் ஏறியும் இறங்கியும் செஞ்சிட்ருக்கிற இந்த கோத்திராஜ் உண்மையிலேயே வந்துட்டு வியப்பு தான். குரங்கிலிருந்து தான் மனிதன் பிறந்திருப்பான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இவரை சந்திச்சதில். நான் வந்து ரொம்ப ஏக்கத்தோடு வந்திருந்தேன், அது நிறைவடைஞ்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கோத்திராஜோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்ட்லேயே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு ராக் கிளைம்பர்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறாங்க. கின்னஸ் ரெக்கார்டும் செஞ்சுருக்காருங்களாம். ஸோ இவர் வந்து நிறைய சமூக ஆர்வம் கொண்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய நல்லது செஞ்சிட்ருக்காரு. நிறைய வந்து மாணவர்களை இளைஞர்களை வந்துட்டு இந்த மாதிரியான ராக் கிளைம் வந்து அட்வென்ச்சர் கிளப் வந்து நடத்தி அவங்களுக்கான நிறைய பயிற்சிகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அவருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்துட்டு செய்யணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நானும் வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து அவருக்கு கொடுத்துட்டு வந்தேன். வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக இன்னும் நிறைய செய்வோம். நம்ம ಒನಕೆ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಕರೆಕ್ಟ್. 14 ಜನ ಹೆಸರಿಗೆ ರಾಜರಿಗೆ ನಾವು ಒಬ್ಬ ಮಹಿಳೆದ ಹೆಸರನ್ನ ಒನಕೆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅಂತ ತೋರ್ಸಕ್ಕೆ ಪ್ರೂಫ್. ಒಂದು ಹುಡುಗಿ ತಲೆ ಬಗ್ಸಿದ್ರೇನೆ ಅಲ್ಲ ನೀನು ನಾನು ಗರ್ಭಗುಡಿಯಲ್ಲ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಬಾಯ್. ಖುಷಿ ಆಯಿತು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ. ನಾನು ಆ್ಯಕ್ಚುಲಿ ಪರ್ಸ್ನಲ್ ಆಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಬೇಕು ಅಂತ ಬಂದಿದ್ದು. ಯಾವ ಊರವ್ರು ಅಮ್ಮಾರು? ಧಾರವಾಡಪ್ಪ. ರೊಟ್ಟಿ ಮನುಷ್ಯ ನೀನು ಎಂತೆಂತ ನೋವೇ ತಿಂದಿರ್ತೆ, ಇದೆಲ್ಲ ಯಾವ ಲೆಕ್ಕ ನಿನಗೆ? ಜೈ ಒಣಕಿ ಬಿಡ್ಬಾರ್ದವ ಅತ್ತ ನೀನು ಒಣಕಿ ಮಾತಾಡ್ಸೇ ಬರ್ಬೇಕು ನೀನು. ಅಣ್ಣ ಹೋಯ್ ಬಾ ಬರ್ತಾ ಅತ್ತೆ ತೋರಿಸ್ ನೋಡಿ.
ಅಮ್ಮನಿಗೋಸ್ಕರ ಸರಿ 6 ಗಂಟೆ ತನಕ ಇರ್ತೀನಿ. 6 ಗಂಟೆ ಮೇಲೆ ಬಂದರೂ ಹತ್ತುತ್ತೀನಿ, ಬಟ್ ಕತ್ಲ ಕಾಣಲ್ಲ, ನಾನು ಕರ್ರಗದೀನಿ. நம்ம சித்ரதுர்கா கோட்டையை எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இந்த சித்ரதுர்கா கோட்டையை வந்து முழுமையாக வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ முக்கியமாக நம்ம வந்து இந்த கோட்டைக்குள்ளே நான் பார்க்கணுன்னு ரொம்ப விரும்பின ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஜோதிராஜ்னு சொல்லி அவர் வந்து அலியாஸ் கோத்திராஜ். அவர் வந்து இந்த கோட்டையோட அந்த சுவர்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு ஏறுறதை வந்து பார்க்க முடியும். ஸோ அதை வந்து நான் பார்த்துட்டேன். ஸோ அவரை பார்த்ததில் ரொம்பவே மகிழ்ச்சின்னு சொல்லணும். அதே போல் ஒனக்கே ஹொபவா கிண்டின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உலக்கையால் எதிரிகளை வந்து அடித்து வீழ்த்தி வந்த அந்த ஒரு இடத்தையும் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ அவ்வளோதான், நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ நேராக பெங்களூர் போக வேண்டியதான். ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.